இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 18வது அதிகாரம் 33வது வசனம். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அது அவருடைய வாழ்க்கையில் மகா அந்தகாரமான வலி வேதனைகள் நிறைந்த ஒரு நாளாக இருந்துச்சு. அவர் மிகவும் மோசமாக சிதைக்கப்பட்டார். அவர்கிட்ட அழகு இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. எல்லாமே முடிஞ்சிட்டுது அப்படிதான் மற்றவங்க பார்வைக்கு தெரிஞ்சிச்சு. அவருடைய எதிரிகள் அவரை ஜெயித்து விட்டதை போல நினச்சாங்க. ஆனால் தேவன்கிட்ட வேறு ஒரு திட்டம் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை என்று இயேசுவின் எதிரிகள் அவருடைய சடலத்தை கல்லறையில் வைக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய வெற்றியை கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூழ்நிலையே முற்றிலுமாக வித்தியாசமாக மாறிடுச்சு. கல்லறை அவரை பிடித்து வைத்திருக்க முடியலை, மரணம் அவரை அடக்கி வைத்திருக்க முடியலை, அந்தகார சக்திகளால் அவரை நிறுத்த முடியலை. 3ஆம் நாள் இயேசு கல்லறையை விட்டு வெளியே வருகிறாரு. அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன் அப்படின்னு. உயிர்த்தெழுதல் நமக்கு போதிக்கிற ஒரு கோட்பாடு இதுதான். தேவன் தாம் ஆரம்பித்ததை எப்பொழுது முடிக்கிறவராக இருக்கிறாரு. அது எவ்வளவு அந்தகார இருளாக இருந்தால் கூட ஒரு பொருட்டல்ல. அது எவ்வளவு நீண்ட காலத்திற்கு நீடித்திருந்தால் கூட ஒரு பொருட்டல்ல. உங்களை கீழே தள்ளும்படி எத்தனை பேர் முயற்சித்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீங்க அப்படின்னா தேவன் உங்களை எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு செல்வார். உங்களுடைய திருப்பு முனையை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. காரணம், தேவன் எதை ஆரம்பித்தாரோ அதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். இருள் சூழ்ந்த நேரத்தின் வழியாக கடந்து செல்லுறீங்களா? உயிர்த்தெழுதலின் நாளை நினைவு கூறுங்க. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஞாயிறு வந்து கொண்டிருக்கிறது. எனவே உறுதியாய் விசுவாசத்தில் தரித்து நில்லுங்க. காரணம், சீக்கிரத்தில் நீங்கள் உயிர்த்தெழ போகிறீங்க. உங்களுக்கு இன்று தேவன் வைத்திருக்கிற வெற்றியை சுதந்திரிக்க போகிறீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி அப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்பா இன்றைக்கு நீங்கள் கிரியை செய்ய போகிறீங்கப்பா. நன்றி அப்பா. உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வேலை பார்த்துட்ருக்குது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்தகார இருளில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்பா இப்பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை பார்க்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களுக்குள்ளே நீங்கள் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் கண்களை உங்கள் மேலே பதிக்கிறோம் அப்பா. இது பார்ப்பதற்கு எவ்வளவு அந்தகாரமாக தெரிஞ்சால் கூட அப்பா எங்களுடைய உயிர்த்தெழுதலின் நாள் வந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அமேன். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் உயிர்த்தெழுதலின் நாளை கட்டளை இடுகிறாரு. அது உங்களை வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு போகுது. உங்களுடைய எதிரிகள் நீங்கள் வீழ்ந்து போயிட்டீங்க அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்திலிருந்து நீங்கள் அதையெல்லாம் ஜெயித்து எழுந்து உயிரோடு வரப்போகிறீங்க. அமேன். வெற்றியோடு வரப்போகிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள உதவி செய்யும் கரம் உங்களோடு இருந்து உங்களை உயிர்த்தெழ செய்ய போகுது. நோயிலிருந்து நீங்கள் உயிர்த்தெழ போகிறீங்க. கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உயிர்த்தெழ போகிறீங்க. உங்கள் எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உயிர்த்தெழ போகிறீங்க. அந்தகார கிரியைகள், பிசாசின்
அத்தனை வல்லமைகள்ல இருந்தும் தேவன் இன்றைக்கு உங்களை உயிர்த்தலை செய்ய போகிறாரு. பிசாசு உங்களை சோழி முடிச்சாச்சு, இனி இவன் எழுந்திருக்க மாட்டான்னு நினச்சிருந்த அந்த விஷயத்தில் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உயிர்த்தெழுதலை கட்டளை இடுகிறாரு. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுகிறாரு. ஆமென். உங்களை விட பலவானாகிய எதிரிகளை உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து தோற்கடிக்கிறாரு. ஆமென். உங்ககிட்ட பலம் இல்லை, நான் எளியவனாக இருக்கிறேன், நான் சிறியவனாக இருக்கிறேன்னு சொல்லும்போது உங்களை பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டு உங்களை பலமாய் யுத்தம் பண்ண செய்ய போகிறாரு. ஆமென். நீங்கள் உங்கள் விரல்களை தேவன் பழக்குவிக்க போகிறாரு, யுத்தத்தை சொல்லி தருகிறாரு. ஆமென். நீங்கள் உங்கள் கரங்களினால் காற்றையும் கடலையும் அதட்ட போகிறீங்க, அது அடங்கி நிற்க போகுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென். ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அதுதான். ஆமென். இந்த வல்லமையை பார்த்து பேசும்போதே, இந்த வல்லமையை பற்றி பேசும்போதே ஆவியானவர் நமக்குள்ள ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குறாரு, புதிய உயிர்த்தெழுதலை கொடுக்குறாரு. ஆமென். இது ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணுது. இது யாராலையும் அடக்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கரங்கள்லேருந்து உங்களை யாரும் பறிக்க முடியாது. பிதாவினுடைய கரங்கள்லேருந்தும் உங்களை யாரும் பறிக்க முடியாது. தேவன் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறாரு. இனி நீங்கள் வெற்றியை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுதந்திரிக்க போகிறீங்க. அவர் உங்களுக்காக வாங்கி தந்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் தோல்விகள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆமென். இனி உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகள் செயல்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவோட நீங்களும் உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இனி செயல்பட போகுது. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது செயல்படுகிறதுப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவர்களுடைய என்னென்ன காரியங்கள் அப்பா மரித்து போயினன்னு நினச்சாங்களோ அது எல்லாவற்றையும் நீங்கள் இப்பொழுது மீண்டும் உயிர்த்தலை வைத்திருக்கிறீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அதை ஃபீல் பண்ணணும்ப்பா. அவங்க அதை உணரணும்ப்பா. அவங்க கண்கள் காணணும் ஏசப்பா. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்பொழுது செய்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவு அப்பா இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உங்களுடைய கிருபையினால் சமாதானத்தினால் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.